நாலேஜ் பாயிண்ட் ஐடி வியூஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பைத்தன்ல டுட்டோரியல்ஸ் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறது ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் முதல் போன டுட்டோரியலில் பார்த்த விஷயம் எப்படி நாங்கள் யூஸர் இன்புட்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு முதல் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தது இஃப் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் ஃபார் லூப். லூப்பிங்கில் கொஞ்சம் லூப்ஸ் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப்னு சொல்லி சில லூப்ஸ் இருக்குது. அதில் முதலாவது நாங்கள் ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த லூப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் முதல் பார்த்தோம்னு சொன்னால், லூப்ஸ்ன்னு சொன்னால் என்ன, ஒரு விஷயம் தொடர்ந்து இட்டரேட்டிவாக தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் லூப்னு. ஒரே விஷயத்தை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும், எத்தனை தடவை நடக்கணும்ன்றதை நாங்கள் இந்த லூப்பிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், திருப்ப அதை நாங்கள் ரன் பண்ணாமல் ஒரு கோடிங்லேயே நாங்கள் லூப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த லூப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கோடிங் ப்ராக்டிக்கலுக்கு முதல் யூஸ் பண்ண மாதிரி விஷுவல் ஸ்டூடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது நாங்கள் எங்கேயும் விருப்பமான இடத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதை சேவ் பண்ணும்போது கட்டாயம் நான் முதல் சொன்ன மாதிரி பைத்தன் ஃபைல் என்ற படினால பைத்தனுக்குரிய எக்ஸ்டென்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதாவது .py என்ற எக்ஸ்டென்ஷனை நாங்கள் போடணும். என்ன நேமை கொடுத்துருந்தாலும் நாங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை மறக்காமல் போட வேணும். இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது பைத்தனில் ஃபார் லூப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் லூப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்புக்கு இது இஃப் கண்டிஷனுக்கு சில சின்டெக்ஸ் இருக்கிறது போல் ஃபார் லூப்புக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. ஃபார் லூப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபார் என்ற கீவேர்ட் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் லூப்லேயும் நாங்கள் ஒரு விஷயம் இட்டரேட்டிவ் தொடர்ந்து நடக்கணும்னா தொடர்ந்து நடக்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தானே நாங்கள் திருப்ப நடக்க சொல்லுவோம். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயும் நாங்கள் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், நம்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நேம்லேயே நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், லூப்பில் நாங்கள் எந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த விஷயம் தொடர்ந்து நடக்க போகுதுன்னு கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ரேஞ்சு குறிக்கிறதுக்காண்டி ஐஎன் யூஸ் பண்ணுவோம். ஐஎன் கொடுத்து நாங்கள் ரேஞ்சை கொடுப்போம். அந்த ரேஞ்சை நாங்கள் பெராமீட்டர், ரேஞ்ச் மெத்தடுக்குள்ள பெராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு எத்தனை தடவை நடக்கணும்ன்றதை கொடுப்போம். இது 5 வேண்டாம் 5 கொடுப்போம். 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ 5 தடவை நாங்கள் கொடுத்துட்டு இங்கே நாங்கள் என்ன கொலன் போட்டு இங்கே நாங்கள் இந்த லைனை முடிப்போம். அதுக்கு பிறகு என்ன, இப்படி 5 தடவை நடக்க என்ன நடக்கணும்ன்ற ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட்டுக்குள்ளே கொடுப்போம். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும், ரன் நான் ஏதாவது கொடுக்குறேன். அதாவது நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னு கொடுக்குறோம், ரன் கொடுக்குறேன். ரன்ன்றது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாங்களுக்கு இங்கே நாங்கள் எடுத்த வேரியபிள் நேம், நம். இப்போ அந்த நம்பை இந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு போடுவோம். நம் அங்கே க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம் உங்களுக்கு இட்டரேட்டிவ் தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருந்தால் ஒன்று அதை விட இன்னொன்று கூடிக்கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். ஸோ +1. இப்போ நம்ம 0 இருக்குது, அப்புறம் 1 கூடி, அப்புறம் இன்னொன்று கூடினது 2, 3, 4, 5 எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணும், இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். நம் +1 அதை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா இங்கே கேர்லி பிராக்கெட் இன்வெர்டர் காமாவை முடிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணினா எனக்கு என்ன நடக்க போகுது, 5க்குள்ளே நம்பரை எடுக்க போகுது. முதலாவது தேர்ட் லைனின் படி நம்பர் என்ற வேரியபிளுக்குள்ள ரேஞ்ச் 5க்குள்ளே எடுக்கும். 5க்குள்ளே தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நாங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், இந்த ரன் என்ற வசனம் இந்த நம் என்ற வேரியபிள், அந்த நம்மன்ற வேரியபிள் 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். முதல் 0 இருக்க ஒருக்கா ரன் பிரிண்ட் ஆகும், அப்புறம் 1 இருக்க ரன் பிரிண்ட் ஆகும். இப்படி பிரிண்ட் ஆகி 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 5 வரை தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரன் பண்ணினோம்னா உங்களுக்கு இதுக்குரிய அவுட்புட் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த அவுட்புட்டை பார்த்தோம்னு சொன்னால்
ரன் பண்ணுவோம். எஸ், நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 தரம் உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த அவுட்புட் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து நாங்க இங்க வரக்கூடிய ஒன்றில் ஒரு எரர் வந்திருக்கேன். நம் +1ன்றது நாங்கள் வந்து இங்கே கொடுத்த வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆனதும் பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து என்னவாகிட்டுதுன்னு சொன்னால் சேர்ந்து வந்துடு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டோட நாங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுற வேல்யூவும் போட நாங்கள் எஃப்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப்ன்றது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் இதை ரன் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் 1 2 3 4 5 இந்த கவுண்டோட உங்களுக்கு வரப்போகுது. இங்கே நம்மள வரப்போகிற கவுண்ட் வருது 1 2 3 4 5. அதோட நாங்கள் ப்ரிஃபிக்ஸாக ரன் நெயின் சேர்க்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அதால தான் இப்போ இதில் நாங்கள் 10 கொடுத்தோம்னு சொன்னால் 10 வரைக்கும் ரன் 1 ரன் 2 ரன் 3ன்னு சொல்லி எங்களுக்கு பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு 100 வேணுமெண்டா 100 வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ரேஞ்ச் 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ்குள்ளே வேணுமோ அவ்வளோ நம்பர்ஸ்குள்ளே நீங்கள் ரேஞ்சை கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நம் +2 கொடுத்துட்டு இப்போ நான் 10 கொடுத்தேன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது, 1 விட்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு, +2 வண்டிக்கு 2 வந்திருக்கேன். முதல் வந்து நம் வந்து 0வாக இருக்க போது அப்போ 0 பிரிண்ட் ஆகாது, சாரி 1 பிரிண்ட் ஆகாது. ஏனெண்டா +2 நம் 0 +2 வண்டிக்கு இங்கே ரன் 2 தான் பிரிண்ட் ஆகும். பிறகு உங்களுக்கு வரைக்கும் என்ன 3 4 5 வந்து உங்களுக்கு 11 வரைக்கும் பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் பார்ப்போம். அதாவது இந்த ஃபோர் லூப்பில் வந்து நாங்கள் வந்து சில ஆக்டிவிட்டி மாதிரி பார்ப்போம், சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது வந்து ஒரு வேர்ட், இது வந்து நம்பருக்கு நியூமரிக்கல் வேல்யூக்கு இப்போ ஒரு வேர்டு வந்து எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு வேர்டு எடுக்க போகிறோம். ஒரு வேர்ட் லூப்பிங்கை பற்றி பார்ப்போம். நாங்கள் வேர்டு எடுத்தோம்னு சொன்னால் அது வேர்டுன்றது ஒரு வேரியபிள்ன நேம். நீங்கள் எந்த நேமும் வைக்கலாம். அந்த வேர்டுன்ன நேம் எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணுறேன். நான் பைத்தன் என்ற நேமை கொடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பைத்தன் நேமை கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா இங்கே நான் என்ன செய்யணும், லூப் பண்ண போகிறேன். ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே நான் எடுத்தது வந்து என்ன, வேரியபிள் நேம் வேர்ட். ஆனால் நான் எனக்கு லூப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்ன, ஒவ்வொரு எழுத்தும் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிக்க பி தனியாக, Y தனியாக, THO என்னன்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் தனியாக பிரிண்ட் ஆக போகுது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பிரிண்ட் ஆக போகிறத நான் இன்னொரு நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், லெட்டர். இதில் நான் எடுத்துட்டு நான் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ண போகிறேன். எதை எடுக்க போகிறேன்றதை நான் இன்னுக்கு அங்கால கொடுப்பேன். இன்னுக்கு அங்கால என்ன வேர்டைத்தான் எடுக்க போகிறேன். வேர்டை எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நான் வேர்டை எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்றதுக்கு பிரிண்ட்ன்றதை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இங்கே எது பிரிண்ட் ஆகணும், இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ன்றதை குறிக்குது, லெட்டர்ன்றதை குறிக்குது. ஸோ லெட்டர்ன்றதை குறிக்குது. அப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெட்டர்ஸும் தனித்தனியாக கீழே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வருது. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு வேர்டில் உங்களுக்கு தனித்தனியாக கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண வேணும்னு சொன்னால் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் முதல் நாங்கள் பார்த்தோம் 5 கண்டிஷனில் ஓட் நம்பர் ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தினாங்க. அது மாதிரி அது தனி கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தினாங்க. இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஒட் நம்பரை எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபோர் லூப்புக்காண்டி நான் 4ன்றதை யூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் நம்பர் அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி எங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு அந்த ரேஞ்சை கொடுக்குறேன். இப்போ எனக்கு 1 தொடக்கம் 11 வரைக்கும் உள்ள ஓட் நம்பர்னா நான் 1, 11 கொடுக்கலாம்.
கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும், இங்கே போல் புக்கில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண வேணும். ஏன் இஃப் கண்டிஷனில் தான் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் முதல் சொன்ன மாதிரி இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். எடுக்கிற நம்பரை நாங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு மிகுதி 2க்கு இந்த மிகுதி வந்து 2ஆல் வகுக்க மிகுதி வந்து 0க்கு சமனாக இருந்தால் ஈவன் நாட் ஈக்குவலாக இருந்தால் ஒன்றதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் வந்து இஃப் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். இஃப் நம் எங்களுக்கு மோட் சைனுக்கு பெர்சன்டேஜ் சைன் 2 ஈக்குவல் 0 என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னால் பிரிண்ட் பண்ண போகிறோம். சேர்த்து நான் ஸ்ட்ரிங் எழுதுறதுக்காண்டி நான் என்ன போட போகிறேன்னா ஒட் நம்பர் இங்கால எனக்கு ஒட் நம்பர் வந்து எங்கே நம்பர் வேரியபிளுக்குள்ள தானே வரப்போகுது. அண்ணா இதில் எரர் காட்டுது. அதுக்குரிய ரீசன் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கண்டிஷன் வந்து எங்களுக்கு கண்டினியூ ஆகுதுன்றதை நாங்கள் சொல்லலாம். இல்லாட்டி ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபாலோஅப் இருக்குது, இஃப் கண்டிஷன் இருக்குது. அப்போ இது யூஸ் ஆகுதுன்றதை நாங்கள் சொல்கிறதுக்காண்டி கண்டினியூ யூஸ் பண்ணோம். ரன் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அதாவது வந்து நாங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறோம் 1 வரைக்கும். அந்த நம்பர் வந்து 2ஆல் பிகேக்கு 0 வெராட்டிக்கு உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். எல்லாட்டிக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும், பிரிண்ட் பண்ண போது ஒட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போதுன்றதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ இதை வந்து 50 எடுத்தீங்கன்னா 50 வரைக்குமான ஒட் நம்பர்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்படி நாங்கள் வந்து ஃபாலோப்பை வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து இட்டரேட்டிவாக உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த ஃபாலோப்பை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை நாங்கள் இஃப் கண்டிஷனோடையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம்ன்றது இந்தியன் வீடியோவில் பார்த்தேன். அண்ட் நீங்கள் வந்து இஃப் கண்டிஷன் தொடர்பான வீடியோ மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களை தொடர்ந்தும் பைத்தன் பேசிக் டியூட்டோரியலை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.